மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரே குறிஞ்சி மலரே. கௌரி மனோகரி ஒரு அற்புதமான ராகம். இந்த ராகத்தை எடுத்து இது போன்ற எத்தனையோ அற்புதமான பாடல்களை தந்த அந்த இசை மாமேதைகளுக்கு, அந்த இசை மன்னர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, வெல்கம் டு மனதோடு மனோவில் இன்னைக்கு வருபவர் ஒரு அற்புதமான சாக்ஸபோன் இசை சக்கரவர்த்தி, ஒரு இசை ஜாம்பவான் மாமேதை. we welcome ஸ்ரீ கதிரி கோபால்நாத் அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ சார், ப்ளீஸ் கம். இசை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது. இருந்தாலும் உங்களுடைய தாயும் தந்தையும் அவங்க இசையில் அவங்களுடைய எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணுன்ற ஆசை இருக்குது. முதல்ல என்னுடைய பரம்பரைன்னு சொன்னால் என்னுடைய அப்பா வந்து அவர் நாதஸ்வரம் வாசிக்கிறவர், நாதஸ்வர வித்வான். ஆஹா, பரம்பரை அப்படி அம்மா பாடுவார். ஓ, இப்படி ஒரு வீட்டில் இசை குடும்பம் தான். எஸ், இசை குடும்பம் தான். அந்த சின்ன வயசில் அவர் வாசிக்கிறப்ப எல்லாம் கேட்குறதோ இல்லை. அவர் கொஞ்சம் நாதஸ்வரம் கூட ஒரு 5 வருஷம் அவர்கிட்ட படித்தேன். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்துட்டு அங்கே வந்து கோபாலகிருஷ்ண ஐயர் என்னுடைய முதல் குரு. அப்பா என்னுடைய அப்பா இருக்கப்போ பாட்டு ஃப்ளூட்டு எல்லாம் வாசிப்பார், புள்ளங்கோல் வாசிப்பார், பாட்டு பாடு. அவர்கிட்ட போய் இன்னும் அடிஷ்னல் படிக்கணுங்கிற இதில் கேட்குறப்ப என்ன மாத்தியம் வாசிக்கிறேன்னா இது கொண்டு போயிருந்தேன். அப்போ நான் முதல்ல படித்தேன் என்னுடைய அப்பாட்ட சொல்லிக் கொடுத்தது, தந்தையார் சொல்லிக் கொடுத்தா இந்த பாட்டெல்லாம் வாசிக்காம. ஓ, சவுண்டு நல்லா இருக்கேன் சார். நாளிலேருந்து வாழ்ந்த உடனே அப்ரூவ் ஆகிட்டேன் நான். வெரி குட். அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கீர்த்தனையோ வர்ணமோ எங்களுக்காக கொஞ்சம். Fantastic, wow.
ஞான விநாயகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது. முதல் கச்சேரியில் நீங்கள் வாசித்து நல்ல பாராட்டு வாங்கிய பாடல்? ஆஹா, காஃபி ராகம். ஆஹா, ஆஹா. வார்த்தைகளே இல்லை. அண்ணே, அதாவது எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நீங்கள் சொல்லி வரீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது திரை இசை, திரைப்பட பாடல்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய. அது எப்படி வந்தது? அதாவது நீங்கள் வந்து கர்நாடிக்கில் ரொம்ப ஃபேமஸாக வந்த பிறகு வந்ததா, ஆரம்ப காலத்துலேயே வந்ததா? லெஸ்ஸில் வந்தேன், முருடிஸில் அர்ஜுன் ஒன்று ஹோட்டலில் இருந்தேன், பர்மனெண்ட் ரூமு போட்டு. சார் அந்த ரூமுக்கு வரவுடனே நான் சார் இவருடைய பாலச்சந்தர் சாரோட ஆஃபீஸுக்கு போனேன். போன உடனே அவர் ரொம்ப மரியாதையாக ரிசீவ் பண்ணார். உங்களுக்கு தெரியாது கதிரி, நான் உங்களோட ஃபேன். ரெக்கார்டிங் ஷூட்டிங் போகிறப்போ உங்கள் சிடி தான், அப்போ சிடி நிறையா வந்திருந்தது, போட்டுட்டு போவேன். எனக்கு நல்ல மூடு வரும். அதுக்கப்புறம் வந்து வர்றப்போ அது கேட்பேன். அதில் ஒரு படம் பண்ணணுங்கிறப்போ எனக்கு ஐடியா வந்துருச்சு. ரஹ்மான் சார் சொன்ன உடனே அவர் ரொம்ப நல்ல ஐடியா பண்ணலாமேன்னு சொன்னார். அதனால நாளைக்கு ரெக்கார்டிங்கு போங்க நீங்கள் சொன்னார். அதனால அது ஒரு என்ட்ரன்ஸ் டு த கிரேட் ஃபீல்ட் ஆஃப் மியூசிக்கில் வந்து மறுநாள் கார் வந்துச்சு, அங்கே போனேன். ரஹ்மான் சார் இருந்தார், வாங்க வாங்க குட் மார்னிங் சொன்னேன். அப்புறம் வந்து அங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் காஃபி எல்லாம் குடித்தது. அப்புறம் சொன்னார், சரி கொஞ்சம் சாக்ஸ் எடுத்துருங்க, வாசிக்கோங்க, எந்த இதுக்கு நான் வாசிக்கணும் நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லை, நீங்கள் ராகவை கொஞ்சம் ராக வாசிக்கணும், எதுன்னு சொல்கிறேன், ஒரு வாசிட்டு போங்க. அப்போ சில ராகங்கள் எல்லாம் ஒன் பை வாசிட்டு வர்றப்போ ஒரு ராக வாய்ச்சேன். அது கல்யாண வசந்தி. இப்போ நான் ஒரு தியாகராஜரோட கீர்த்தனை வாய்ச்சி பாருங்க, அந்த மாதிரி அந்த ராக வாசிக்கிறப்போ இது வாசிங்கோ அப்படின்னாரு. அது மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் நிதானா அப்படி இப்படி எல்லாமே வாய்ச்சேன். எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுறான்னு. ஏதோ ஒரு ரிதம் அப்படி மாதிரி சில நேரத்தில் அந்த கீபோர்ட்லேயே கொடுத்தாரு. சில நேரத்தில் ஆளாக பாஸ்ட் வாசிங்க, ஸ்லோ வாசிங்க, கொஞ்சம் லோ பேஸில் வாசிங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் வாசிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு 4-5 பாட்டெல்லாம் அதில் அந்த மெட்டு போடுங்கிறதுக்கு அதுக்கு அதெல்லாம் வாசிக்க வச்சேன். ஸோ அந்த பாடல் எங்களுக்காக கொஞ்சம் வாசிங்களே.
வெட்டு போடு வெட்டு போடு என் கடலும் உண்டு கற்பனை கிளை கட்டுப்பாடு. தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. வெட்டு போடு வெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. வெட்டு போடு வெட்டு போடு அடக்கடலும் கொண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. ஆஹா, ஃபண்டாஸ்டிக். என்ன ஒரு அற்புதமான பாட்டு. அதே போல் சங்கமம் படத்தில் மாண்டு ராகத்தில் என்னமா வாச்சிருக்கீங்க, அவங்களும் என்ன அற்புதமாக பாடிருக்காங்க. நித்யஸ்ரீ அவர்கள் அந்த பாடல் எங்களுக்காக அந்த ஆலாபம் அப்படி அந்த ராகம் மாண்டு ராகம். ஆஹா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா. சௌக்கியமா கோபாலண்ண சௌக்கியமா, சௌக்கியமா அண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா. அற்புதமான மாண்டு ராகத்தில் என்ன ஒரு அற்புதமாக அந்த பிட்ஸ் எல்லாம் என்ன அற்புதமாக வச்சுருக்கீங்கன்னு. ஆனால் கதிரி கோபால்நாத் அவர்கள் கச்சேரியில் ஒரு டிப்ஸ் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. சில பேருக்கு கிளாசிக்கல் பிடிக்கும், சில பேருக்கு நீங்கள் திரைப்படங்கள் வாசித்த பாடல்கள் அது மெலடி செக்மெண்ட்டு எதிர்பார்ப்பாங்க. பாரதியார் பாடல்கள் எவ்வளவோ நீங்கள் வாட்சி கச்சேரியில் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். பாரதியார் பாட்டுக்கு ஒரு தனியான திறமை இருக்குது. அது பாடினாலே எங்கே இருந்து தமிழ்லன்னு கூட அவங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் வரும். கண்டிப்பாக. அது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் வந்து கனடாவிலே ஒரு கச்சேரி வாசிக்கிறப்ப அப்போ வந்து டுவேட்டு கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆமாம், நம்ம எங்கள் வெளியூரில் அதே பர்டிகுலர் இந்த டொரண்டோவில் ஒரு டைப் டிஃபிகல்ட் கிளாசிக்கல் டஃப்பு ராகம் தானம் பல்லவி அது இதில் ஆச்சு எல்லாம் வாசிக்கிறப்ப ஒருத்தர் வந்து ஒரு 15 பேர் யங்ஸ்டர்ஸ் இதையா கண்டிப்பாக நான் மங்களம் வாசிட்டேன். குருவாயூர் துறையும் கன்னியாகுமரியும் வாத்தியத்தை காட்டிருக்கேன். உடனே எங்களுக்கு ஒரு பாரதியார் பாட்டு வேணும், பாரதியார் பாட்டு வேணும், நாங்கள் வந்து அட்டாவாவிலேருந்து வந்திருக்கோம் சொல்கிறாங்க தமிழ் மக்கள் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. தென் சம்மன் எங்களது டுவேட்டில் உள்ள பாட்டு ஏதாவது வேணும், பாட்டு வாசிக்கணும். வந்து பாருங்கள், மங்கள வாய்ச்சா சம்பிரதாயமாக கட்ட வேண்டியதான். சரி, எனக்கு அந்த சம்பிரதாயத்தில் இல்லை, மக்கள் தான் எனக்கு சம்பிரதாயம். ஆமாம், அவங்களோட ரிக்வெஸ்ட்டு தான் எனக்கு தெய்வம் இல்லையா. ஃபேண்டாஸ்டிக். சம்பிரதாயம் மங்கள வாய்ச்சதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் உட்காருங்க நீங்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் சொல்லி இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் துரை சார்கிட்ட சொல்லி ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க சொல்லி இல்லை மங்கள வாய்ச்சாச்சு. சரி, தென் அப்கோர்ஸ் தேர் ஆல்சோ சப்போர்ட்டட். அப்புறம் ஒரு இந்த தீராத விளையாட்டு வாய்ச்சா ஒரே கிளாப் சின்னஞ்சிறுவில் வாய்ச்சேன். அதுக்கப்புறம் அந்த டுவேட்டில் உள்ள அந்த மெட்டு போடு வாய்ச்சி திருப்புகள் இதில் வாய்ச்சோம். மை மறந்தவங்க
அந்த டிவைன் அந்த இசைக்குள்ள ஒரு பவர்ஃபுல் பாருங்க. கண்டிப்பாக. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு 7 hours டிரைவ் பண்ணது கதிர் சார் அந்த பாட்டோடு எங்களுக்கு மறந்தே போச்சு. வில் பி ஸோ ஹாப்பி. என்ன தவம் செய்தனை. இந்த தொழிலே ஒரு மியூசிஷியன்ஸ் ஆகணுன்னாக்கா வேறு வேறு என்னாலும் இருக்கலாம். ஐ எம் நாட் டாக்கிங், யார் ஒன்றும் குறையில்லை. பட் ஒரு பாடகராக ஒரு வாசிக்கிறதா ஒரு இந்த இசையிலே வரணுன்னாக்கா ஒன்றுமே பல ஜென்மத்தில் என்னத்தை அவன் செஞ்சுருக்கணும் தெரியாது. ஆஹா. சின்னஞ்சேது கிளியே செய்யமே தீராத விளையாட்டு பிள்ளை. ஆஹா. இந்த இசை கடலில் என்ன கேட்குறது, எத்தனை பாடல்கள், எத்தனை கீர்த்தனைகள். எங்களுக்கு உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் என்ன மாதிரி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகம் பூரா. இந்த ஃப்யூஷன் அப்படின்ற மெத்தட் வந்து சாக்ஸஃபோன் அந்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆரம்பத்தில் ஜாஸ் அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு. நம்ம சமீபத்தில் பயங்கர பிரபலமாக இந்தியன் மியூசிக்கில் ஃப்யூஷன் வந்திருக்கு. ஃப்யூஷனோட மெத்தட்னா அது வந்து நான் தெரிஞ்ச மாதிரி இப்படி சொல்லலாம். இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்க வந்து இந்த பாரம்பரிய உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்டப்படுறதில்லை, இந்த அர்த்தம் இல்லை. வேறு சோமன் நீங்கள் வாட்ச் பண்ணல, இந்த காரில் போகிறப்போ அங்கே போகிறப்போ இங்கேப்போ அவங்க இதே யூஸிங் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் ட்ரம்ஸ் வேணுமா ஆமாம் அந்த மாதிரி ஒரு பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு என்னுடைய ஒரு எண்ணங்களுக்கு நான் அதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம இந்தியன் இதில் நம்ம ராகங்களை யூஸ் பண்ணி வை நாட் நமக்கு அதுவும் பண்ணலாமே. கண்டிப்பாக நம்ம அந்த ஜென்ரேஷன் வந்து வி டோன்ட் லைக் டு லூஸ் தட். கண்டிப்பாக அவங்க வந்து வேறு ஒரு வெஸ்டர்னைஸுக்கு போய்
இது மறந்து இது மறந்து இது அப்புறம் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. நமக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற தொழில், ஆமாம், நம்ம இருக்கிற ஞானத்தில் எந்த மாதிரி மியூசிக் பண்ணாலும் பண்ணலாம். கண்டிப்பா. பண்ணி காட்டியிருக்காங்க, நம்ம பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒரு ஓஷன் மாதிரி, எதுக்கும் எந்த தண்ணி வந்து அதில் சேரும். ஆமாம். அதனால நம்ம அந்த ஃபியூசனுங்கிற கணக்கு நம்ம பாட்டு வச்சு பக்கவாதத்தை என்கரேஜ் பண்ணி அது போட்டலாம். இந்த தாளத்துக்கு அந்த தாளத்தில் அந்த ட்ரம் போட்டு அப்படியும் பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து சிலது சிடி கொடுக்குறப்ப அப்படி தானே இந்த அலை பாய்தையோ இல்லை வேறு கொழலூது அந்த மாதிரிகள் ட்ரம்ஸு கிட்டார் அது இதெல்லாம் போட்டு அமக்கலமாக அந்த பீஜம் எல்லாம் பண்ணி இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எங்களுக்காக
அதாவது அமெச்சூர்ஸை கூட கூட்டி போகிறதுல மன்னர் அப்படின்னு நிரூபித்து காட்டிட்டீங்க. அதாவது எல்லாம் குருவோட ஆசீர்வாதம், அப்படி அவரோட ட்ரைனிங். அதாவது இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் உங்கள் கூட இருந்து ரிஹார்சல் செஞ்சு ஓரளவுக்கு வாசிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருந்தால் ப்ளே பண்ணலாம். இருந்தும் டச்சில் இல்லாத பிளேயர்ஸையும் நீங்கள் இழுத்துக்கிட்டு மேடை கச்சேரிலேயே அந்த மகுடி அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மியூசிக்கை பேசாத ஒரு ரசிகரே இருக்க மாட்டார்கள். அது மகுடி வந்து அஃப்கோர்ஸ் அதில் வந்து பெரிய பெரிய நாதஸ்வர வித்வான்சர்கள் எல்லாம் அதை வந்து கையாடி பெரிய சக்ஸஸ். நாதஸ்வரத்துலேருந்து வந்த கலை தான். ஆமாம், பாடகர் யார் பாடுறது கிடையாது. ஏதோ பரதநாட்டியம் நாதிரமுடி மேலே இருக்க நல்ல பாம்பேந்து பாடுவாங்க எல்லாமே. ஆமாம், அது இன்ஸ்ட்ருமெண்டல் ஒரு மாதிரி அசுரமான பிரயோகங்கள் எல்லாம். ஐ மீன் அதே மாதிரி ஃப்ரீடம்ஸு. ஆமாம், அது ரிதம் கிடைச்சிது, நம்ம தன்னை தான் மறந்து வாசிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். ஒரு அரை மணி நேரம் பண்ணக்கூடிய இது ஃபேண்டாஸ்டிக். அப்படியே டிஎம்எஸ் ஐயா பாடி ரொம்ப புகழ் பெற்ற
என்ன சொல்கிறது, அதாவது இத்தனுடைய ஆன்மாக்களுடைய ஆசை பெற்று 2001 உங்களுக்கு நடந்த அந்த பைபாஸ், அதாவது இந்த பைபாஸ் ஆகிறதுக்கு கடவுளை பைபாஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது. எனக்கு முதல்ல வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த விருதுகள் பற்றி சொல்லுங்கள். கிரேட் ஸ்டேட் அவார்டு கரை மாமணி, அப்புறம் கர்நாடக ஸ்டேட் அவார்ட்ஸ், டாக்டர், ஆமாம், அப்புறம் வந்து பத்மஸ்ரீ, அப்புறம் கேந்திரிய சங்கீத் நாடக அகாடமி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பெங்களூர்லேருந்து டாக்டர் கௌரவ டாக்டர். எல்லாமே நான் அந்த மக்கள் கொடுத்த அந்த அவங்களுக்கு எல்லாருமே இந்த என்னுடைய ரசிக பெருமளுக்காக அர்ப்பணை பண்ணுறேன். எனக்கு வித்தியை கொடுத்த வாதியாரோட ஆசீர்வாதத்தினால தான், இவங்களை தூக்கி வச்சதுனால தான் கலைமாமணி பத்மஸ்ரீ டாக்டர் கதிரி கோபாலநாத் அவர்கள். அதாவது இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளில் மக்கள், அவங்களுடைய மனது, அதுதான் சார், அது நிலைத்து நிற்கும் என்றும். தேங்க்யூ ஸோ மச்.